மீதமான சாதத்தில் சாதம் மூழ்கிற அளவுக்கு நைட்டு தண்ணி ஊற்றி இந்த சாதத்தை நம்ம ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சிடலாம். அடுத்த நாள் நம்ம இதை காலையில் வடகம் செய்யலாம். ஒரு மிக்ஸி ஜாரில் 7 காஞ்ச மிளகாய் இந்த சாதத்துக்கு நான் சேர்க்குறேன். நீங்கள் உங்கள் சாதத்தோட அளவுக்கு ஏற்ற மாதிரி மிளகாய் சேர்த்துக்கோங்க. ஒரு பெரிய பூண்டை தோல் உரித்து சேர்த்துக்கலாம். ஒரு பெரிய ஸ்பூனில் சீரகம் சேர்த்துக்கலாம். கல்லுப்பு தேவையான அளவு சேர்த்துக்கலாம். கூடவே ஒரு பிடியளவு கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இப்போ இதை தண்ணி எதுவும் சேர்க்காமல் நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ இது போல் அரைச்சதுக்கப்புறமா சாதத்தில் இருக்கிற தண்ணி சுத்தமாக வடிச்சிட்டு சாதத்தை மட்டும் சேர்த்துக்கலாம். இப்போ நான் இருக்கிற சாதத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து இது நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்துடலாம். பாருங்கள், தண்ணி எதுவும் சேர்க்காமல் இந்த அளவுக்கு நம்ம கெட்டியாக அரைக்கணும். அப்போ தான் உங்களுக்கு பிழியறதுக்கு ஈஸியாக இருக்கும். மீதம் இருக்கிற சாதமும் கொஞ்சம் கொஞ்சமாக அரைச்சி எல்லாத்தையும் சேர்த்ததுக்கப்புறமா இப்போ இந்த காரம் உப்பு எல்லாம் ஒன்றா கலந்து வர்றதுக்காக இது நல்லா கலக்கி விட்டுக்கலாம். கலந்ததுக்கப்புறமா இது உப்பு காரம் டேஸ்ட் பார்த்துக்கோங்க. எனக்கு கொஞ்சம் உப்பு குறைவாக இருக்குது சேர்த்துக்கிறேன். காரம் குறைவாக இருந்ததுன்னா தனி மிளகாத்தூள் சேர்த்துட்டு இது நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ இந்த சாதம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்லா கெட்டியாக இருக்கணும். அப்போ தான் முறுக்கு குழலில் போட்டு நம்ம பிழிய முடியும். நான் இன்றைக்கி 3 கண் இருக்கிற இந்த அச்சு எடுத்திருக்கேன். நீங்கள் இதுக்கு பதிலாக ஸ்டார் கூட எடுத்துக்கலாம். இப்போ நம்ம முறுக்கு குழலில் இந்த சாதத்தை நல்லா ஃபில் பண்ணிட்டதுக்கப்புறமா வெள்ளை கலர் காட்டன் துணியில் நம்ம இது போல் நேராக வேணாலும் பிழிஞ்சிக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் பிழியும் போது ஒன்று மேலே ஒன்று போடாமல் இருக்கிறதால இது சீக்கிரம் உங்களுக்கு காஞ்சி வந்துடும். இதுக்கு பதிலாக நம்ம கையிலே கொஞ்சம் கொஞ்சமாக கிள்ளியும் சேர்த்துக்கலாம். இல்லாட்டி நீங்கள் ஒரு ஸ்பூனில் எடுத்து ரவுண்டாகவும் தேய்ச்சி விட்டுக்கலாம். நான் இன்றைக்கி பாதி முறுக்கு மாதிரியும் பாதி இந்த மாதிரி நீல வாக்குலேயும் செஞ்சுருக்கேன். பாருங்கள், இது மாதிரி நம்ம முறுக்கு மாதிரி போடும்போது ரொம்ப மேலே மேலே போடாமல் ஒரு லேயர் வர்ற மாதிரி போட்டுக்கலாம். பாருங்கள், நான் எல்லா மாவுமே பிழிஞ்சிட்டேன். இப்போ இது நல்லா வெயிலில் காய வச்சிடலாம். நான் வெயிலில் 2 நாள் காய வச்சதுக்கப்புறமா இது நல்லாவே காஞ்சி வந்துருச்சு. நீங்கள் உங்கள் வெயிலுக்கு தகுந்த மாதிரி காய வச்சுக்கோங்க. இப்போ காஞ்சது பார்த்திங்கன்னா உங்களால் எடுக்க முடியாது, நல்லா ஒட்டி இருக்கும். இப்போ நம்ம இந்த துணியை 2ஆக ஒன்று மேலே ஒன்று வர மாதிரி ஃபோல்ட் பண்ணி போட்டுட்டு இதுக்கு மேலே நம்ம லேசாக தண்ணி தெளிச்சுக்கலாம். தண்ணி தெளித்து எடுத்திங்கன்னா தான் உங்களுக்கு அதில் இருக்கிற நூலெல்லாம் பிரிஞ்சு வராமல் நம்ம வடகத்தை மட்டும் நல்லா எடுக்க முடியும். தண்ணியும் அதிகமாக தெளிக்கக்கூடாது. லேசாக அந்த துணி ஈரமாகணும். அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம தெளித்தா போதும். இப்போ இன்னொரு பக்கமும் இதே மாதிரி திருப்பி போட்டு தண்ணி தெளிச்சுக்கலாம். இப்போ தண்ணி தெளிச்சுட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு இதை அப்படியே விட்டுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் எடுத்திங்கன்னா அந்த துணி ஃபுல்லாக நல்லா நமக்கு ஈரமாக இருக்கும். அதனால் ஈஸியாக எடுக்க வரும். பாருங்கள், அப்படி சும்மா எடுத்தாலே ஒட்டாமல் நல்லா வந்துடும். இப்போ இது மாதிரி எல்லாத்தையும் நம்ம ஒரு தாம்பாளத்தில் எடுத்து வச்சுக்கலாம். பாருங்கள், இந்த ரவுண்டாக இருக்கிறது கூட சிலதெல்லாம் உடஞ்சிருக்கும். இப்படி எடுத்திங்கனாவே உங்களுக்கு ஈஸியாகவே வந்துடும். இப்போ இது நமக்கு லேசாக ஈரம் இருக்கும். அதனால் இதை நம்ம நல்லா காய வச்சுக்கணும். திரும்பவும் ஒரு நாள் நல்லா வெயிலில் இது போல் நம்ம காய வச்சுக்கலாம். இப்போ காஞ்சதுக்கப்புறமா இது பார்த்திங்கன்னா நல்லா உங்களுக்கு சலசலப்பாக சவுண்டாக இருக்கும். இந்த அளவுக்கு இதை நம்ம காய வச்சுக்கணும். அப்போ தான் உங்களுக்கு வடகம் நல்லா பொரிஞ்சு வரும். உடைச்சோம்னா நல்லா பட்டுன்னு சவுண்டு கேட்கும். இந்த அளவுக்கு நல்லா மொறுமொறுப்பாக காய வச்சு ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு வச்சிட்டிங்கன்னா ரொம்ப நாள் கெட்டு போகாமல் இருக்கும். தேவையான போதே எடுத்து பொரிச்சிக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானதும் தீயை மிதமாக வச்சுட்டு இதில் வடகத்தை சேர்த்துக்கலாம். ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா சீக்கிரம் கருகிரும், கசப்பு தன்மை வந்துடும். அதனால் மீடியமான ஃப்ளேம்லேயே வச்சு பொரிச்சு எடுத்துக்கலாம். இந்த வடகம் பருப்பு சாம்பார், ரசம், அப்புறம் வெரைட்டி ரைஸு கூட நீங்கள் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். மீதமான சாதத்தை வேஸ்ட் ஆக்காமல் இது மாதிரி நம்ம வடகம் செஞ்சு வச்சுக்கிட்டோம்னா தேவையான போது பொரிச்சிக்கலாம். இந்த ஈஸியான ரெசிப்பியை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.